ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சோஷியலிசம் இன் யூரோப் அண்ட் ரஷ்யன் ரெவல்யூஷன்லேருந்து சிவில் வார் பற்றி தான் பார்க்க போகிறோம். போல்ஷ்விக்ஸ் லேண்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆர்டர் பண்ணப்போ ரஷ்யன் ஆர்மி பிரேக்கப் ஆக ஆரம்பிச்சது. சோல்ஜர்ஸ் அதுல நிறைய பேர் பெசன்ஸ் தான். அவங்களுக்கெல்லாம் அவங்களோட விருப்பம் அவங்களோட ஹோம்க்கு திரும்பி போகணும். ஏன்னா ரீடிஸ்ட்ரிபியூஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால அவங்க எல்லாம் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இந்த போல்ஷ்விக்கோட அப்ரைசிங்கை பார்த்து நான் போல்ஷ்விக் சோஷியலிஸ்ட், லிபரல்ஸ், சப்போர்ட்டர்ஸ் இவங்கெல்லாம் இந்த ஆட்டோக்ரஸியை அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்களோட லீடர்ஸ் எல்லாம் போல்ஷ்விக்ஸ்க்கு அகெயின்ஸ்டா ஃபைட் பண்றதுக்கு, அதாவது ரெட்ஸ்க்கு அகெயின்ஸ்டா ஃபைட் பண்றதுக்காக ட்ரூப்ஸ் ஆர்கனைஸ் பண்றதுக்காக சவுத் ரஷ்யாவுக்கு மூவ் ஆனாங்க. 1918 and 1919ல த கிரீன்ஸ், அதாவது சோஷியலிஸ்ட் ரெவல்யூஷனரிஸ் அண்ட் ஒயிட்ஸ் ப்ரோ சாரிஸ்டா இவங்கெல்லாம் தான் மோஸ்ட் ஆஃப் த ரஷ்யன் எம்பையரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு பின்னாடி பிரெஞ்சு, அமெரிக்கன், பிரிட்டிஷ் அண்ட் ஜாப்பனீஸ் ட்ரூப்ஸ் இருந்தாங்க. ஏன்னா இந்த ஃபோர்ஸஸ்க்கெல்லாம் ரஷ்யால சோஷியலிசம் வளர்றது பிடிக்கல. அதனால இந்த நான் போல்ஷ்விக் சோஷியலிஸ்ட், லிபரல்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் ஆட்டோக்ரஸிக்கும் போல்ஷ்விக்ஸ்க்கும் நடுப்புற சிவில் வார் வந்தது. லூட்டிங், பேண்டிட்ரி, ஃபெமைன், அதாவது ராபரி, ஸ்டார்வேஷன்லாம் ரொம்ப காமன் ஆச்சு இந்த சிவில் வார் டைம்ல. இந்த ஒயிட்ஸ்க்கு நடுப்புற பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை சப்போர்ட் பண்றவங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பெசன்ஸ்க்கு அகெயின்ஸ்டா ஹார்ஷ் ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா பெசன்ஸ்லாம் அவங்க கிட்ட இருந்து லேண்டை சீஸ் பண்ணிட்டாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன்னால நான் போல்ஷ்விக்ஸ்க்கு சப்போர்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. ஜனவரி 1920ல போல்ஷ்விக்ஸ் ஃபார்மர் ரஷ்யன் எம்பையரை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படி அவங்களால இது பாசிபிள் ஆச்சு அப்படின்னா, அவங்களுக்கு கோஆபரேஷன் இருந்தது. யார் கூடனா நான் ரஷ்யன் நேஷனலிஸ்ட்க்கும் முஸ்லிம் ஜதிதிஸ் கூடவும் கோஆபரேஷன் இருந்தது. ஆனா இந்த கோஆபரேஷன் ரஷ்யன் காலனிஸ்ட் அவங்களாவே போல்ஷ்விக்கா மாறினாங்க இல்லையா, அவங்க கூட இந்த கோஆபரேஷன் ஒர்க் அவுட் ஆகல. இந்த சோஷியலிசம் டிஃபெண்ட் பண்றோன்ற பேர்ல சென்ட்ரல் ஏஷியால இருக்க கீவா அப்படிங்கிற இடத்துல போல்ஷ்விக் காலனிஸ்ட் லோக்கல் நேஷனலிஸ்ட ரொம்ப ப்ரூட்டலா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்கள மெசாக்கர் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் வந்தது. ஸோ போல்ஷ்விக் கவர்மெண்ட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன். ஸோ இதுக்கு ஒரு ரெமெடியா நிறைய நான் ரஷ்யன் நேஷனலிஸ்டுக்கு சோவியத் யூனியன், அதாவது யுஎஸ்எஸ்ஆர்ல பொலிட்டிக்கல் அட்டானமி கொடுத்தாங்க. சோவியத் யூனியன்ங்கிறது டிசம்பர் 1922ல போல்ஷ்விக்ஸ் ரஷ்யன் எம்பையர்ல கிரியேட் பண்ண ஒரு ஸ்டேட். பொலிட்டிக்கல் அட்டானமி கொடுத்தா கூட போல்ஷ்விக்ஸ் லோக்கல் கவர்மெண்ட் கிட்ட ஃபாலோ பண்ண சொல்லி சில அன்பாப்புலர் பாலிசிஸை கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹார்ஷ் டிஸ்கரேஜ்மெண்ட் ஆஃப் நொமாடிசம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாலிசிஸ்னால டிஃப்ரெண்ட் நேஷனாலிட்டிஸ் கிட்டேருந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண சக்சஸ்ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ இதோட இந்த செஷன் எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.